நமக்கு நாமே அறிவுரை சொல்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம்ல, அது மாதிரி மற்றவங்க நமக்கு சொல்கிறாங்கல்ல. நம்ம மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம், அது மாதிரி மற்றவங்களும் நமக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு நாமே அறிவுரை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அறிவுரைங்கிறது நாம் மற்றவங்களுக்கு சொல்லுவோம், மற்றவங்க நமக்கு சொல்லுவாங்க, அப்புறம் நமக்கு நாமே சொல்லிக்கிறது. இப்படி மூணு வகையான அறிவுரை இருக்குது. அதனால் இந்த மூணாவது அறிவுரை இருக்குல்ல, நமக்கு நாமே சொல்லிக்கிற அறிவுரை, அது அது ரொம்ப பலன் தரும். நமக்கு நாமே சொல்லிக்கிற அறிவுரைக்கு பாருங்கள், ரொம்ப பலன் அளிக்கும். நாம் மற்றவங்களுக்கு சொல்கிற அறிவுரை, அதோட மற்றவங்க நமக்கு சொல்கிற அறிவுரை, இது எல்லாத்தையும் விட நமக்கு நாமே சொல்லுகிற அறிவுரை இருக்குது பாருங்கள், அது சில சமயங்களில் அது நமக்கு ரொம்ப பலன் தரும். எப்படின்னா, இப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க. 3 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மணி எல்லாம் 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லி அலாரம் வைக்கிறீங்க. அலாரம் அடிக்குது, ஆனால் நீங்கள் எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் 1 மணி நேரம் கழித்து எழுந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக்கணும். எப்படினாலும் நீ 1 மணி நேரம் கழித்து எழுந்திருக்க போகிற, அதுக்கு இப்போவே எழுந்திருக்கலாம்ல, 1 மணி நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ இப்போ 4 மணிக்கு எழுந்திருக்கல அப்படின்னா, 4 மணிக்கு அலாரம் அடிச்சிச்சு, 4 மணிக்கு எழுந்திருக்கல அப்படின்னா உனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதனால் எதுக்கு அப்புறம் திரும்ப வருத்தப்படுற, இந்த 1 மணி நேரம் இப்போ எழுந்துட்டேன்னா நிறைய வேலைகள்லாம் நடக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு நாளையிலேருந்து நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு நீ முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி போச்சுன்னா இதோட நாளை காலையில் தான் இன்னொரு காலை 4 மணி வரும். அப்புறம் அப்போ ஒரு அலாரம் அடிக்கும், அப்போ நம்ம எழுந்துக்க முயற்சி எடுக்கணும். அதுக்கு இப்போவே எழுந்துரு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே அந்த மாதிரி தருணங்களில் அறிவுரை சொல்லணும். அறிவுரை சொல்லும்போது அது நல்ல பலன் அளிக்கும். அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். அதாவது இப்போ ஏதாவது மது அருந்தக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, அப்புறம் சிகரெட் பிடிக்கக்கூடாது, அப்படி ஏதாவது உறுதிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டீ ஏதாவது குடிக்கணும்னு தோணும்போது அப்போ நீங்கள் உங்களுக்கே அறிவுரை சொல்லிக்கணும். டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. ஆனால் அப்படி முடிவு எடுத்தாலும் சில சமயங்களில் டீ காஃபி குடிக்கணும் போல் தோணுது அப்படின்னா, குடிக்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு ஊசலாட்டம் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் கட்டுப்பாடோடு இருக்கணும், மற்ற நேரத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு அலைபாயும் போது தான் நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஏதாவது ஒரு வகையில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு அறிவுரை சொல்லிக்கணும். நமக்கு நாமே சொல்கிற அறிவுரை இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் நல்லா பலன் அளிக்கும். அப்போ நீங்கள் இந்த டீ குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா, அந்த உறுதிமொழியில் நீங்கள் உறுதியாக கடைபிடிப்பீர்கள். அதுமாதிரி சிகரெட் பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்று அதை கடைபிடிக்கிறீர்கள். ஆனால் ஏதாவது தருணத்தில் உங்கள் நண்பர்கள் மது அருந்ததற்கு உங்களை நிர்பந்திப்பார்கள், அல்லது உங்களுக்கே மது அருந்தலாமா அப்படின்னு தோணும், அதில் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்க நீங்கள் எப்போது சிகரெட் பிடிக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி நேரத்தில் வேண்டாம், சிகரெட் பிடிச்சா என்ன ஆகும், அதோட பின்விளைவுகள் என்ன, ரொம்ப சோம்பேறித்தனம் வரும், உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். அதோடய விளைவுகளை சொல்லிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் அது குடிக்கக்கூடாது, ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வகையில் சிகரெட் பிடிக்கிறதுனால என்னென்ன கேடு வரும் அப்படின்னு நம்ம சொல்லி, இது போன்ற அறிவுரைகளை நமக்கு இது போன்ற நேரத்தில் எப்பெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு நம்ம மனசு துணியுதோ, ஒரு அலைபாயுதோ, மனசு ஊசலாட்டம் எப்பொழுதெல்லாம் நமது மனதில் நிகழ்கிறதோ, அது போன்ற நேரங்களில் நமது மனதுக்கு அறிவுரை சொல்லி நமது மனதை உறுதியாக இருக்குமாறு செய்ய வேண்டும். அதுபோன்ற நேரத்தில் நம்ம அறிவுரை சொன்னோன்னா நம்ம மனசு ரொம்ப உறுதியாக இருக்கும். வேறு யார் சொன்னால் கூட கேட்காது, நம்ம நமக்கே சொல்லும்போது ரொம்ப நல்லா கேட்கும். அதனால் நமக்கு நாமே சொல்லிக்கொள்கிற அறிவுரை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது.